ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப சிம்பிள். குக் பண்ணணும், கேஸ் அவசியமே இல்லவே இல்லை. எல்லாமே அப்படியே ரெடிமேடா எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ண போறோம். நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க தொடர்ச்சியா 7 நாள், ஒரு வாரத்துக்கு நீங்க தொடர்ச்சி அப்படியே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ச்லாம் செம்மையா இருக்கும். வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ்ல செஞ்ச சாலட் தான். நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரவுட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, ஸ்ப்ரவுட்ஸ் டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மெத்தட்ல ஸ்ப்ரவுட் சாலட் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, ஹை புரோட்டீன், நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் நாட்டு சுண்டல் எடுத்திருக்கேன்ப்பா. இந்த கப்பில் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ இதை தண்ணி ஊற்றிக்குருவோம். இதை நல்லா கழுவிட்டு நீங்கள் இதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதே கப்பில் அதே அளவு 3/4 கப்பு உங்களுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த பவுலில் போட்டுக்குருவோம். இதையும் கழுவிட்டுப்பா நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுக்குருவோம். இப்போ நம்ம 8 மணி நேரம் நல்லா சுண்டல் ஊறிடுச்சு, பாசி பயிரும் ஊறிடுச்சு. இதை நம்ம முளைக்கட்ட வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஊற வச்ச சுண்டலை ஒரு துணியில், நல்லா சுத்தமான துணியில் நம்ம இதை எடுத்து துணியில் வச்சுக்குருவோம். தனித்தனியாக முளைக்கட்டுவோம். சுண்டல் தனியாக, பாசி பயிர் தனியாக. இப்போ இதை நல்லா டைட்டாக கட்டிக்கிடுவோம். ஒரு கயிறை வச்சு கட்டிக்கிடுவோம். பாசி பயிறு நல்லா ஊறி இருக்குப்பா. இதையும் எடுத்து இந்த துணியில் போட்டுக்கிடுவோம். சுண்டலையும் துணியில் கட்டியாச்சு, பாசி பயிரையும் துணியில் கட்டியாச்சுப்பா. இது உங்களுக்கு முளை கட்டுறதுக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகும்ப்பா. 12 மணி நேரம் ஆன பிறகு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ பயிர் முளை கட்டி இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் முளை கட்டி இருக்குப்பா. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம பாசி பயிர் முளை கட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாசி பயிர் நல்லா முளை கட்டி இருக்குப்பா. இதையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம முளை கட்டின பயிரை வச்சு நம்ம சாலட் செய்ய போகிறோம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன்ப்பா. முளை கட்டின பாசி பயிரை பாதி எடுத்திருக்கேன். நீங்கள் மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதே இதில் சுண்டல் முளை கட்டினது, அதுலேயும் பாதி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அடுத்த நாள் சாப்பிட்லாம்ப்பா. இது மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது சுடுதண்ணியில் உங்களுக்கு 5 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன். இப்படி சுடுதண்ணியில் போட்டு எடுத்தனால பன்னீர் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிரும், உங்களுக்கு வெந்துடும், லைட்டாக வெந்துடும். இப்போ பன்னீரை துருவிட்டாச்சு. இப்போ ஒரு கடலா மாங்காய் எடுத்திருக்கேன்ப்பா. அதில் 1/4 பங்கு நான் இந்த மாங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம துருவிக்கிடுவோம். இப்போ நம்ம 1/4 பங்கு கடலா மாங்காவை துருவியாச்சு. இப்போ இதில் ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு தோலை எடுத்திருக்கேன் லைட்டாக. இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், லைட்டாக கீறி விட்டுருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. எவ்வளோ பொடிசாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அதையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி போட்டாச்சு. இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சுக்கிடுவோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ் காண்டி போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் கலந்துக்கிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குதுப்பா. நம்ம முளைக்கட்டின பயிரை நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம முளைக்கட்டின பயிரை தனியாக சாப்பிட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். மீதம் இருக்கிற முளைக்கட்டின சுண்டலையும் பாசிப்பயிரையும் நீங்கள் இதை ஒரு பவுலில் போட்டு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான்ப்பா, சாலட் ரெடி ஆயிடுச்சு. முளைக்கட்டின பயிர் நம்ம இப்படி சாலட் போட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா.
நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை பயிர் சாப்பிட்ட மாதிரியே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.